கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் நம்ம அநேக சாட்சிகளை கேட்போம் இல்லையா? நெறைய நீங்க யூடியூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த சாட்சியோட வீடியோஸ் தான் நெறைய போகும். அதே மாரி சர்ச்ல கூட நெறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. சாட்சி சொல்ல ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு உட்காந்து அத கவனமா கேட்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஆசை. கடவுள் எந்த மாரி ஆசீர்வாதங்கள சாட்சி சொல்றவர் குடுத்துருக்காருன்னு சொல்லி, அத கேட்கறக்கு நெறைய பேர்த்துக்கு ஆசை, வாஞ்சை. அத கேட்டுட்டு அவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு கவலை வந்துரும். ச்சே! இவங்களுக்கு எவ்ளோ ஆசீர்வாதத்த கடவுள் குடுத்துருக்கிறார். எவ்ளோ அதிகமா பிளெஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மாரி ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு இல்லையே! கடவுள் ஏன் நமக்கு கொடுக்கல? அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடவுள் மேல ஒரு சின்ன குறை. ஏன் கடவுளே எங்களுக்கு ஆசீர்வதிக்கல? நாங்களும் விசுவாசத்தோட தானே கேட்கிறோம். ஏன் கிடைக்கலன்னு சொல்லி நமக்கு கடவுள் மேல ஒரு சின்ன குறை வந்துருது. இது ஏன் வருதுன்னா, சாத்தான் என்ன பண்றான்னா, எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்னா, நமக்கு என்ன தேவை இல்லையோ, அத தான் காமிச்சு கொண்டே இருப்பான். இப்ப மட்டும் இல்லைங்க. உலகத்துல ஆதியில பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் இருக்கும்போது, ஆதாம் ஏவாளுக்கு நன்மை, தீமை அறிகிற கனி சாப்பிடணும்னு தேவையே கிடையாது. அவன் என்ன பண்றான், நீங்க நன்மை, தீமை அறிந்த கனிய சாப்பிட்டீங்கன்னா, நீங்க கடவுளைப் போல ஆயிருவீங்க. ஆல்ரெடி அவங்க கடவுள் போல தான் இருக்கிறாங்க. தேவனுடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், நீங்க தேவனுடைய சாயல்ல இல்ல. நீங்க பழத்த சாப்பிடுங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிருவீங்க, தேவனுடைய சாயல்ல மாறிருவீங்க. அதாவது எப்படி பொய் சொல்றான் பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா, அவன் என்ன பண்றான், இன்னொருத்தவங்கள காமிச்சு, நீங்க ஆசீர்வதிக்கப்படல. தேவன் அவங்கள மட்டும் தான் ஆசீர்வதிச்சிருக்காரு. உங்கள ஆசீர்வதிக்கல. தேவன் உங்க மேல அன்பா இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம மனசுல அந்த தேவையில்லாத விதைய போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒண்ணு நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. முதலாவது தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு யாரையுமே மேலேயும் கீழேயும் பார்க்க மாட்டார். அவருடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து மேல எவ்வளோ அன்பு கூறுகிறாரோ, அதே அன்பை தான் நம்ம மேலேயும் வச்சிருக்காரு கடவுள். அதனால நம்ம என்னைக்குமே இந்த சாத்தான் போடுகிற விதைய நம்ம என்னைக்குமே அது இருதயத்துல எடுத்துக்கவே கூடாது. ஆசீர்வாதம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேனே. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா தெரியுதா இல்லையான்னு நீங்க பாருங்க. பிரசங்கி 3:13 அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அந்த சம்பாரிச்ச காசுல நம்ம சாப்பிட்றோம்னா, குடிக்கிறோம்னா, சந்தோஷமா இருக்கிறோம்னா அது யாருடைய அனுக்கிரகமா? தேவனுடைய அனுக்கிரகம். அது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் எல்லாமே இருக்கு. காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா, அவங்கனால ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. ஒரு ஸ்வீட்டு சாப்பிட முடியாது. ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கும். அது சாப்பிட முடியாது.